உலகெங்கிலும் உள்ள டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு வணக்கம். மார்பகங்கள் ரொம்ப பெரிதா இருக்கிறது கவர்ச்சிக்கான அடையாளமாக பெரிதாக விளம்பரங்களில் பார்க்குறோம். நடிகைகள், விளம்பர மாடல்கள் இவங்கெல்லாம் பெரிய மார்பகங்கள் வச்சுக்கன்னு பல்வேறு பேர் முயற்சி பண்ணுறதை பார்க்குறோம். பெருசாக்க பல பயிற்சிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் மார்பகங்கள் பெரிதாக இருக்கிறவங்களுக்கு தான் இன்பம் அதிகமாக இருக்குமா அப்படின்னா, அது ஒரு விளம்பர உலகில் விளம்பர உத்தியாக கொண்டு வரப்பட்டது. உண்மையில் மார்பகங்கள் சிறிதாக இருக்கும்போது அந்த பெண்களுக்கு உணர்ச்சி அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த நரம்பு முடிச்சுக்கள் எல்லாமே மொத்தமாக குவிக்கப்பட்டிருக்கும். அது தொடும்போதே ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவாக இருக்கும். ஆணுறுப்பை விட பெண்ணுறுப்பினுடைய கிளைட்டோரிஸ் ரொம்ப உணர்ச்சி உள்ளதாக இருக்கும். ஏன்னா சின்ன உறுப்பு 8000 நரம்பு முடிச்சுகள் இருக்குது. அது மாதிரி மார்பகங்களும் சின்னதாக இருக்கும்போது நரம்புகள் அடர்த்தியாக இருக்கும். ஆனால் கற்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து யாரும் வெளியே போக முடியாது. கற்பிதம் என்னென்னா, பெரிய மார்பகம் தான் அழகுன்ற மாதிரி கற்பிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த சிக்கலில் எல்லாரும் மாட்டிக்குவாங்க. மார்பகங்களை பெரிதாக்க முடியுமா? முயற்சி பண்ணலாம். நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, சில பயிற்சிகள் இருக்குது. ஏன்னா மார்பகங்களில் என்னென்ன இருக்குன்னா, அடியில் தசைகள் இருக்குது. தசைகளை வலுப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு மேலே கொழுப்பு இருக்குது. கொழுப்பு கொஞ்சம் உடல் எடையை கொஞ்சம் கூட்டினீங்கன்னா மார்பகங்கள் கொஞ்சம் பெருசாக வரும். அதுக்கு மேலே பால் சுரப்பிகள், கர்ப்பமாகும்போது பால் சுரப்பிகள் பெருசாகிறதுனால மார்பகங்கள் பெருசாகும். அதனால் பல மாடல்கள்லாம் ஒரு 3-4 மாதம் கர்ப்பம் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் அதை கலைச்சிருவாங்க. மார்பகங்கள் எப்பயுமே இயல்பாகவே பெருசாகிடும். இப்படி பண்ண முடியும். ஆனால் ஆப்ரேஷனும் பண்ணலாம். டாக்டர்ஸ்கிட்ட போய் செக் பண்ணிக்கிட்டு அதற்கான சில மருந்துகள் இருக்குது, அதை பயன்படுத்தலாம். அல்லது அறுவை சிகிச்சைகளும் இருக்குது. ஆஞ்சலினா ஜூலி இந்த நடிகை என்ன பண்ணாங்கன்னா, மரபு ரீதியாக மார்பு புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 2 மார்பகங்களையும் எடுத்துட்டு அதற்கான ஆர்டிஃபிஷியல் மார்பகங்களை வச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் பெரிதாகவும் வச்சுக்கிட்டாங்க. நம்பர் 1 ஆங்கில நடிகை அவங்க. இது ரொம்ப பரபரப்பாக உலகம் முழுவதும் பேசப்பட்டது. கொஞ்சம் கான்ட்ரோவர்சி இருந்தது. உலகம் முழுவதும் இது பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்போ மார்பகங்கள் பொறுத்த வரைக்கும் சின்னதாக இருந்தாலே அது ஒரு பெண்ணுக்கு போதுமானது தான், ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க போதுமானது தான். ஆனால் பெரிய மார்பகம் தான் சிறப்பானது, கவர்ச்சியானதுன்றது ஒரு ஆண்களால். இது இந்த உலகம் இப்போ சமம்னு நம்ம சொன்னால் கூட இன்னும் கூட மேல் டாமினேட்டட், ஆண்கள் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு உலகமாக தான் இருக்கிறதுனால எல்லா கார் விளம்பரத்துலேயும் பெண்கள் நிற்கிறத பார்க்க முடியும். எல்லா விளம்பரங்கள்லையும் பெண்கள் தான் முன்னால் நிற்பாங்க. அது பெரிய மார்பகங்களாக இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். அப்போது இது மேல் டாமினேட்டட் சொசைட்டின்றதுனால அப்படிப்பட்ட ஒரு பார்வையை கொண்டு வந்திருக்காங்க. பட் அது உண்மை இல்லை. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு என்னுடைய கணவர் விரும்புகிறாரு, நான் பெருசாக்கிக்கிறேன், இல்லை நான் ஒரு நடிகை, நான் ஒரு மாடல், எனக்கு பெருசாக இருந்தால் தான் இந்த வாய்ப்புகள் இருக்குது, இல்லை எனக்கு ஆளுமை பாதிக்கப்படுது, நான் கொஞ்சம் பெரிய மார்பகம் இருந்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யாராவது விரும்பும்போது அதுக்கான மருத்துவர் அணுகுனீங்கன்னா பல்வேறு மருந்துகள், உத்திகள் எல்லாம் உங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதை அவங்க டிசைட் பண்ணலாம். இதில் ரொம்ப ரேரான ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் பெண்களுக்கு, ஒரு சிறு பான்மை பெண்களுக்கு மார்பகங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். அது முதுகு வலிவே உண்டு பண்ணிகிட்டு இருக்கும். அப்படியே வந்திருக்காங்க நிறைய பேர், மார்பகங்கள் கொஞ்சம் சின்னதாக்கணும். அதாவது நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவோம். ஆண்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, ஆண் உறுப்பு சின்னதாக இருக்குது அப்படின்னு. பெண்களுக்கு 2 பிரச்சனை, ஒன்று மார்பகம் பெருசாக இருக்குது, இல்லை மார்பகம் சின்னதாக இருக்குன்னு. யார் அவங்க மார்பகங்களில் அவங்க திருப்தி அடைகிறது இல்லை. ஒன்று பெருசாக இருக்குன்னு கவலைப்படுறாங்க, இல்லைன்னா சின்னதாக இருக்குன்னு கவலைப்படுறாங்க.
பெரும்பாலானவங்க சின்னதாக இருக்குன்னு கவலைப்படுறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் அப்படியெல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. இயல்பாக நம்ம உடலை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதை பற்றிய ஒரு குறைபாடுகளோட நம்ம வைத்துக்க வேண்டியதில்லை. நமக்கு ஆளுமையில் பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம மருத்துவர்களை அணுகலாம். கண்டிப்பாக அதை அவங்க என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க நமக்கு உதவி செய்து பெரிதாகவோ சிறிதாகவோ மாற்றுவதில் அவங்க ஒரு முக்கியமான பங்குகள் செலுத்த முடியும். ஸோ சிறிதான மார்பே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், பெண்களுக்கு அதிக இன்பத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மை.